கருண் நாயர் இல்ல. இந்த நம்ம நானி படம் பார்த்திருக்கோம்ல, ஜெர்சி படம். அந்த ஜெர்சி படத்துல எப்படி அவன் கஷ்டப்பட்டு கடைசியில வயசானாலும் வந்து கம்பேக் குடுக்குற மாரி, கருண் நாயர் ஒரு ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்கான் டெஸ்ட்ல. டெஸ்ட்ல ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சு அப்புறமேட்டு ஒரு ஃபியூ நாக்ஸு ஒழுங்கா ஆடல. இந்தியா டீம் விட்டு வெளில போயிட்டான். ரொம்ப நாளா ஆளே காணோம். கருண் நாயர்ன்னு ஒருத்தரையும் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். லிட்டரலா திடீர்னு மறந்துட்டோம். பார்த்தா, இப்போ டொமஸ்டிக்ல வந்து விஜய் ஹசாரே டிராஃபில 700 ரன்னுக்கு மேல அடிக்கிறான். அதுவும் எவ்வளோ பார்த்தோன்னா 300 ஆவரேஜ்க்கு மேல. அப்புறம் ரஞ்சி டிராஃபி. அதுல ஒரு 800 ரன்னுக்கு மேல அடிக்கிறான். அவன் ஆடுற டீம் வந்து விர்தாபா ரஞ்சி டிராஃபிய வின் பண்ணுது. விதர்பா. அகைன்ஸ்ட் விதர்பா. மும்பை, டெல்லி இந்த மாரி நல்ல டீம் கிட்ட தோக்கடிச்சு ரஞ்சி டிராஃபி வின் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த T20 டொமஸ்டிக் T20ல அதுலயும் ஒரு நல்ல செம்மையா 170 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்கான். சையத் முஸ்தாக்ல. ஆமா. சரி இவனுக்கு சான்ஸே கிடைக்காதுன்னா, அப்புறமேட்டு ஐபிஎல்ல எப்படியோ டெல்லி எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு சான்ஸே கிடைக்கல. டக் அவுட்லயே உட்கார்ந்துட்டு இருக்கான். சான்ஸ் வருமா வருமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏதோ கடவுள் புண்ணியத்துல வந்து ஃபேஃப் டு பிளேசிஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுது. இன்ஜுரி ஆயிட்டு வரான். வந்துட்டு இதான்டா எனக்கு தேவைன்ட்டு 22 பால்ஸ் 50. என்ன மாரி ஒரு நாக் இல்ல? போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவன் மட்டும் ஆடி இருந்தானா, அவன் 15th ஓவர்ல மேட்ச் முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வந்து கிரிக்கெட் ஆடல. ஒரு ரிடெம்ப்ஷன காமிச்சான் இன்னைக்கு. ஆ. நான் வரேன், நான் வந்துட்டேன், நான் இன்னும் இருக்கேன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு. அத காமிச்சான். நீ சொன்னல கடவுள் புண்ணியம்ன்ட்டு. நான் கடவுள் புண்ணியம் மட்டும் சொல்ல மாட்டேன். ஹேமங் பதானி அவரோட புண்ணியம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேமங் பதானி வந்துட்டு அந்த இடத்துல இன்னைக்கு எல்லாருமே சமீர் ரிஸ்வி தான் வருவாங்கன்ற ஒரு இது இருக்கும்போது, கரண் நாயர எங்க ஸ்டெப் இன் நான் பண்ணுமோ அந்த மேட்ச்சுக்கு இடத்துல முன்னாடியே ஸ்டெப் இன் சொன்னேன்ல. பண்ணான். நான் ஆக்சுவலா நம்ம மேட்ச்சுக்கு முன்னாடியே பேசிட்டு சொன்னேன்ல. இருந்தோம். ஆ, ஆ. இன்னைக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபேஃப் இல்ல எனக்கு அப்படின்னு ஆக்சுவலா சொல்லிட்டு. இவர புல்லரிக்குது. ஏதோ ஆக்சுவலா உண்மை கருண் எனக்குமே நாயர் கூஸ் ஜெயிக்குது. பம்ப்ஸ் தான். கருண் நாயர் ஜெயிச்சது நம்மளும் ஜெயிச்ச மாரி இருக்குல்ல? நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். ஒரு உண்மையா ஹார்ட் ஒர்க் ஒரு பண்ணா மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா நான் சொல்றேன். எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? இவன் அடிக்கிறான். எனக்கு கொஞ்சம் வலிக்குது. என்னடா டேய் நாங்க இன்னைக்கு ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம்டா. அப்படின்னா, ஆனா நீ அடிச்சா பரவாயில்லடா. சரிடா அடிச்சுக்கோ. லிட்டரலா பும்ராவெல்லாம் ஒரு நம்பர் 1 பவுலர் எல்லாம் அவன் பார்க்கவே இல்ல. 18 ஒரு ரன்னு ஒரே ஒரு ஓவர்ல. ஃபிளிக் இப்படி அடிப்பான் 6. என்னடா அவன் பவுலர் அவன் டேய் அவன் நம்பர் 1 பவுலர்ரா. என்னடா அங்க தூக்கி வைக்கிறான் அவன. அப்புறம் போடுறான் இப்படி கட் பண்ற நீ அவன பாட்டுக்கு. ரொம்ப லைக் அந்த ட்ரெண்ட் போல்டான அந்த கவர் டிரைவ் எதுவுமே லைக் வந்து ஒண்ணு சொல்லணும் நானு. நம்ம ப்ரீவியஸா நல்ல ஹை ஸ்கோரிங் இன்னிங்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா, அவங்களுக்கு ஒரு கேட்ச் டிராப் இருக்கும். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்கும். லக் எட்ஜ். ஃபேக்டர் இதுல லக் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. கிளீன் ஹிட் கிளீன் ஹிட் த்ரூஅவுட் தி கேம். ஹி இஸ் சோ அன்பார்ச்சுனேட் டு லூஸ் டுடே அண்ட் வி ஆர் லக்கி எனஃப் டு வின் டுடே. அவ்வளவுதான்.